ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நச்சுன்னு 4 சம் சீரீஸில் இன்னைக்கு நாம டே 4ல் இருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 டேஸ் வரைக்கும் நம்ம சாப்டர் வைஸ், கான்செப்ட் வைஸ் 2 மார்க் 2 5 மார்க் வந்து மொத்தமாக நச்சு 4 சம் பார்த்துட்டு வரோம். ஸோ 21, 22, 23 இருந்து வி ஆர் கண்டினியூங் வித் அவர் குவார்டர்லி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். இதில் ரொம்ப முக்கியமாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், உங்களுடைய குவார்டர்லி எக்ஸாம்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குல்ல, அதில் அதிகமாக கேட்கப்பட்ட கேள்விகள் தான். கிட்டத்தட்ட ஒரு 17-18 கொஸ்டின் அப்போ டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல இருந்து அனலைஸ் பண்ணி எந்தெந்த கேள்விகள், எந்த மாதிரியான கேள்வி, எந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக திரும்ப திரும்ப கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுல இருந்து நான் கொஸ்டின்ஸை கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ஸ்க்ரீன்ல இருக்கிற அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தாலே தெரியும், நான் புக்ல இருந்து கட் பண்ணல, டைரக்டா அந்த கொஸ்டின் இருந்து தான் கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ மேக் ஷுர் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யூ பீப்புள் டு வாட்ச் த என்டையர் செஷன். உங்களுக்குமே ஒரு ஐடியா கிடைச்சிரும் எந்த மாதிரி கேள்விகள் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம கிளாஸ்ல படிக்கிறதுன்றது வேற, எக்ஸசைஸ் வைஸ் நம்ம சாப்டர் வைஸ் ப்ரிப்பேர் பண்றதுன்றது வேற. நீங்க பிஒய்க்யூஸ் தான் நீங்க பார்க்கும்போது தான் ஓகே இந்த மாதிரி தான் கேட்குறாங்க, இந்த டாபிக்ல இருந்து இத்தனை கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி தெரியும். எத்தனை பேர் வீடியோ பார்த்தீங்கன்னு அல்ஜிப்ரா வந்து சம் போட்டிருந்தோம். இந்த வீடியோ நான் சொல்லியிருந்தேன் 5 மார்க், சில டைம் வந்து 4 5 மார்க் கேட்டுறாங்க உங்களுடைய குவார்டர்லியில. பப்ளிக்ல 3 தான் வரும், பட் குவார்டர்லின்றதால உங்களுக்கு லெசன்ஸ் சாப்டர்ஸ் கம்மி 4 கூட கேட்பாங்க. அந்த மாதிரி நம்ம பிஒய்க்யூஸ் பார்க்கும்போது தான் உங்களுக்குமே நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம கோஆர்டினேட் ஜாமெட்ரில இருந்து 2 2 மார்க் 2 5 மார்க் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி சிம்பிள் கொஸ்டின் தான். எப்பவுமே சொல்றது தான், கேள்வி ஸ்கிரீன்ல வரும்பொழுது உங்களால் ட்ரை பண்ண முடிஞ்சா நீங்களே ட்ரை பண்ணிடுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேசிக்கான ஒரு கொஸ்டின். ஸ்லோப்புக்கான ஃபார்முலா என்னமா? இல்லைன்னா கிவன் பாயிண்ட்ஸ் முதல்ல எழுதிக்கோங்க. கிவன் பாயிண்ட்ஸ். ஏன்னா இப்போ கொஸ்டினே குட்டியான கொஸ்டின் ஆன்சர் அப்படின்றதால தெளிவாக எழுதிருங்க. ஓகேவா? கிவன் பாயிண்ட்ஸ் -6, 1 அண்ட் -3, 2. சரியா? இப்போ ஸ்லோப்புக்கான ஃபார்முலா எழுதுங்க. ஸ்லோப் m is equals to என்ன ஃபார்முலா? y2 minus y1 by x2 minus x1. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிரும். நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாகவே இதில் இதுதான் உங்களுடைய x1 y1ன்னு வச்சுக்கோங்க, இது உங்களுடைய x2 அண்ட் y2ன்னு வச்சுக்கோங்க. சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். 2 minus 1 by -3 minus of -6. யுவர் ஆன்சர் வில் பி 1 minus இது plus 6 ஆகிடுமா? ஸோ 1 by 3 தான் ஆன்சர். வெரி பேசிக் லெவல் ஆஃப் கொஸ்டின். வி ஆர் ரைட்டிங் ஒன்லி ஸ்லோப். நம்ம ஸ்லோப் வந்து 5 மார்க்லலாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? பட் அதோடைய ட்ரையல் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம 2 மார்க்ல ரொம்ப குட்டியாக யூஸ் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் நம்ம இன்னைக்கு போடக்கூடிய ஒரு 5 மார்க் கொஸ்டினுமே ஸ்லோப்பை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. சரிங்களா? இந்த சம் ஈஸி தானம்மா, வெரி பேசிக் கொஸ்டின். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா உங்களுடைய சிம்பிள்ஸில் கேர்ஃபுல்லாக. சரியா? செகண்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஷோ தட் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர். நம்ம 2 கண்டிஷன் பார்த்துருக்கோம். பேரலலுக்கு என்ன கண்டிஷன் டக்குன்னு ரீகால் பண்ணுன்னு பார்ப்போம். பேரலல்னா உங்களுடைய ஸ்லோப் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதுவே பெர்பெண்டிகுலர்னா ஸ்லோப்ஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு -1 வரும். இந்த ப்ராப்பர்ட்டி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப ப்ராப்பர்ட்டி. சரியா? 2 லைன் கொடுத்துட்டு வெதர் அவங்க பாயிண்ட் வழியாகவும் கொடுப்பாங்க. அந்த லைன் வந்து எப்படி சார் கொடுப்பாங்க அப்படின்னா, எக்ஸைஸ் 5.2 பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அது வந்து பாயிண்ட்ல கொடுத்துருப்பாங்க. அதுவே நீங்கள் 5.4 பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியில் இருக்கிற மாதிரி அவங்க என்ன கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம்ல தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருந்தாங்கன்னா இதுலேருந்து நம்ம எப்படி வந்து ஸ்லோப் எழுதுவோம்? எனி ஐடியா? மைனஸ் a by bன்னு போடுவோம். ஞாபகம் இருக்கா இல்லையா? எஸ், ஃபார் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபர்ஸ்ட் எழுதுங்க. ஃபார் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் 5x plus 23y plus 14 equal to 0. இதோட ஸ்லோப் வந்து m1 எடுத்துக்கலாம், which is nothing but what? minus a by b. அப்படின்னா என்ன அர்த்தம்? minus coefficient of x divided by coefficient of y. சரியா? so I can write it as minus 5 by 20. அடுத்து for this straight line, for straight line 23x minus 5y plus 9 is equals to 0. இதுக்கு உங்களுடைய ஸ்லோப் என்ன வரும்? m2 is equal to minus 23 by minus 5. அங்கே ஆல்ரெடி இருக்கு. It is going to be வெறும் 23 by 5. ஓகேவா? இப்போ மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணுங்க. m1 into m2 is equal to minus 5 by 23 into 23 by 5. So 5 out, 23 out. சில பேருக்குன்னா இந்த சாரி இவ்வளோ வேகமாக போடுறாரு அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. எஸ், பட் இந்த கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம். ஹோப் தட் உங்களுக்கும் ஆல்ரெடி தெரியும். சரியா? ஒரு ஈக்குவேஷன்ல இருந்து ஹவு வி ஆர் ரைட்டிங் அவர் ஸ்லோப் அப்படின்றது ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். மைனஸ். சரிங்களா? இப்போ m1 into m2 -1 வந்ததால நீங்க ரிசல்ட் எப்படி எழுதணும்? therefore given straight lines are, இந்த சென்டென்ஸ் கரெக்டா நீங்க எழுதணும். therefore given straight lines are perpendicular, hence proved. show that கேள்வி இல்ல.
ஷோ தட் கேள்விலாம் எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன், கன்க்ளூஷன் வந்து ஹென்ஸ் ப்ரூவ்டு கண்டிப்பாக இருக்கணும். அது எந்த டாப்பிக்காக இருந்தாலும் சரி, அது ட்ரிக்னாமெட்ரியாக இருக்கட்டும், அல்ஜிப்ராவாக இருக்கட்டும், எந்த கேள்வியாக இருந்தாலும் எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷோ தட்னா கடைசியில் உங்கள் சம் எப்படி முடியணும், சொல்யூஷன் ஹென்ஸ் ப்ரூவ்டில் தான் முடியும். புரிஞ்சுதாமா இது? எஸ். ஸோ 2 2 மார்க் முடிச்சிட்டோம். அடுத்து 5 மார்க் போயிடலாமா? கிளியர் தானே? ஃபர்ஸ்ட் 5 மார்க் என்னன்னு பாருங்க. இதில் ஆல்டிடியூட் பேஸ் பண்ண கொஸ்டின்மா. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, ஆல்டிடியூட் பேஸ் பண்ண ஒரு 2 ஆல்டிடியூட் கண்டுபிடிக்கணும் ஆனா. சரியா? அதனால 5 மார்க். ஓகே, ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட் கேட்குறாங்க. கேள்வியில் பாருங்க, ஃபைண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட். ஏபிசி 3 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து ஃபைண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து த்ரூ ஏ போடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆல்டிடியூட் த்ரூ ஏ. நம்ம என்ன ப்ராசஸ் பண்றோமோ அதை நம்ம 2 டைம்ஸ் பண்ணுவோம். ஏக்கு தனியாக ஒரு ப்ராசஸ் பண்ணுவோம், பிக்கு தனியாக ஒரு ப்ராசஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஒரு டயக்ராம் சும்மா ரஃபா போடுங்க. ஏன்னா உங்களுக்கு அப்பதான் புரியும். டயக்ராம் நீங்க ரஃபா போடணும். ஓகேவா? ஸோ ஏ இங்க இருக்கட்டும், பி சி இங்க இருக்கட்டும், ஏடி தான் வந்து ஆல்டிடியூட். ஓகேவா? ஏடி தான் வந்து ஆல்டிடியூட். அப்போ நீங்க அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. லெட் ஏடி பி ஆல்டிடியூட். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியும், ஏடி இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிசின்னு தெரியும். இப்போ நமக்கு என்னென்ன பாயிண்ட்லாம் இருக்கு, 3 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. என்ன பாயிண்ட்? -3,0 ஃபார் ஏ அண்ட் பிக்கு 10,-2 கரெக்டாக எழுதிக்கோங்க. அண்ட் சிக்கு யூ ஹாவ் 12,3. 12,3. இப்போ நல்லா கவனிங்க, நம்ம மீடியன்ல போடும்பொழுது மீடியன் அப்படின்றது மிட் பாயிண்ட் நமக்கு தெரியும். ஆனா இப்போ இந்த கேஸ்ல நமக்கு என்ன கேட்குறாங்க, ஆல்டிடியூட்னு கேட்குறாங்க. அப்போ ஆல்டிடியூட் அப்படின்னா பெர்பெண்டிகுலர் நம்ம மென்ஷன் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நான் பெர்பெண்டிகுலர் மென்ஷன் பண்ணேன். என்ன அர்த்தம்? ஏடி உடைய ஸ்லோப்பும் நல்லா கவனிங்க, ஏடி உடைய ஸ்லோப்பும் பிசி உடைய ஸ்லோப்பும் பெர்பெண்டிகுலரா இருக்கும். விச் மீன்ஸ் அதை மல்டிப்ளை பண்ணா -1 வரணும். இப்போதானே பார்த்தோம் போன கொஸ்டின்ல, அப்படிதானே? அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், டு ஃபைண்ட் ஸ்லோப் ஆஃப் பிசி நான் கண்டுபிடிக்கிறேன். அப்ப என்ன ஃபார்முலா உங்களுக்கு, y2 - y1 / x2 - x. ஸ்லோப் ஆஃப் பிசி வந்து உங்களுக்கு என்னமா கிடைக்கும், கண்டுபிடிங்க. டேரக்டா போடுங்க பார்ப்போம். 3 minus of -2. 3 minus of -2 by 12 minus 10. So I'm getting 5/2 னு வருது. 5/2 னு வருது. ஓகேவா? இப்போ we know that slope of BC into slope of AD equals to -1. இது நமக்கு தெரியும். ஓகேவா? அப்போ ஸ்லோப் ஆஃப் பிசி நான் சப்ஸ்டிட் பண்ணனா 5/2 வருமா? இப்போ 5/2 into m2 னு வச்சுக்கலாம். equals to -1, which implies உங்களுக்கு ஸ்லோப் ஆஃப் ஏடி வந்து என்ன கிடைக்கும், -2/5 கிடைக்கும். இதை ரெசிப்ரோக்கல் பண்ணி சிம்பிள் மாத்தணும், அவ்வளவுதான். அதைத்தான் நான் வந்து அப்படி சென்டென்ஸா எழுதுறேன். புரியுதா? இப்போ ஒன்னு வந்து 2/5, இன்னொன்று வந்து என்னது -5/2. ஒன்னு வந்து 3/4, இன்னொன்று வந்து என்னது -4/3. ஏன்னா உங்களுக்கு அப்பதான் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், -1 வரும். ஸோ ரெசிப்ரோக்கலும் பண்ணணும், சைமல்டேனியஸ்லி நம்ம சிம்பிளும் மாற்றணும். சரிங்களா? இப்போ எனக்கு இதுக்கான ஸ்லோப் வந்து கிடைச்சிச்சு. இப்போ இதுக்கான ஸ்லோப் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. சரியா? இப்போ எனக்கு இந்த ஈக்குவேஷன் ஆஃப் லைன் தானே வேணும். ஈக்குவேஷன் ஆஃப் லைனுக்கு ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணலாமா? ஏன்னா ஏ பாயிண்ட் எனக்கு இருக்கு. அப்போ நீங்க என்ன யூஸ் பண்ண போறேன் நானு, ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட் ஏடி வித் பாயிண்ட் வந்து என்னது -3,0, ஸ்லோப் வந்து என்னது -2/5. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்முலா என்னது உங்களுக்கு, y - y1 equal to slope of x minus x. சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. y - 0 equal to -2/5 x minus of இது -3 அப்போ +3 மாறிடும். 5 இங்க மல்டிப்ளை பண்ணா 5y. ஸோ 5y equal to -2x - 6. இந்த -2 உள்ள மல்டிப்ளை பண்றேன். ஒரே பக்கம் எடுத்து வந்தீங்கன்னா 2x + 5y + 6 equal to 0 is altitude through A தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். த்ரூ ஏ, அதாவது இது 5 மார்க்கு, 2 ஆல்டிடியூட் கேட்குறாங்க. ஒரே ப்ராசஸ் நம்ம 2 முறை பண்ணுவோம். ஏக்கு கண்டுபிடிக்கும் போது நீங்க பிசியுடைய ஸ்லோப்பை எடுத்து அதை நீங்க யூஸ் பண்ணி இன்னொரு ஸ்லோப்பை கண்டுபிடிச்சி ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிச்சு ஆல்டிடியூடு. இப்போ அதே நம்ம இப்போ உல்டாவா பண்ண போறோம். இப்போ செகண்ட் பார்ட் பாருங்க, அது இது வந்து அப்படியே இருக்கும். ஓகேவா? நான் வந்து டெலிட் பண்ணல, இது இன்னொரு பேஜ் தான். ஓகே, பிடிஎஃப் நீங்க பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஐ அம் கோயிங் டு கண்டினியூ வித் ஆல்டிடியூட் த்ரூ பி பண்ண போறேன். த்ரூ பி. அப்போ அதே டயக்ராம் கூட போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதே சேம் டயக்ராம் போடுங்க. இங்கே ஏ இருக்கட்டும், இங்கே பி, இங்கே சி இருக்கட்டும். திஸ் டைம் நான் இந்த ஆல்டிடியூட் வந்து
இங்க பெர்பெண்டிகுலர் சிம்பிள் போடணும். ஏன்னா அப்பதான் அது ஆல்டிடியூட்னு அர்த்தம். ஏஇன்னு வச்சுக்கலாம். ஏஇன்னு வச்சுக்கிறேன். பாயிண்ட் வந்து உங்களுக்கு அதே தான் சரியா? இது வந்து 10, -2, இது வந்து 12, 3 அண்ட் ஏ வந்து உங்களுக்கு -3. அப்ப இங்க நம்ம என்ன பண்ண போறோம்? ஏசி உடைய ஸ்லோப்பை வச்சு பிஇ கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ லெட் பிஇ பி ஆல்டிடியூட். பிஇ தான் உங்களுக்கு ஆல்டிடியூட். அப்போ ஏசி இஸ் பெர்பெண்டிகுலர் டு பி. நம்ம அங்க என்ன பண்ணாமோ அதே ப்ராசஸ் தான். அப்போ நான் இங்க ஏசியோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏசி என்ன ஆகும்? ஸ்லோப் ஆஃப் ஏசி இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன போடுவீங்க? 3 - 0வா? 3 - 0. 12 minus of -3 will become plus. It is going to be 3/15 cancel பண்ணா 1/5 which implies slope of PE என்னமா கிடைக்கும்? -5 வருமா? ரெசிப்ரோக்கல் பண்ணி சிம்பிள் மாத்தணும். ரெசிப்ரோக்கல் பண்ணி சிம்பிள் மாத்தணும். ஓகேங்களா? அப்போ நான் டைரக்டாவே ஆல்டிடியூட் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஆல்டிடியூட் PE வித் P வந்து என்னது உங்களுக்கு? பாயிண்ட் 10, -2 ஸ்லோப் வந்து எவ்வளோ? -5. ஸோ ஃபார்முலா சப்ஸ்டியூட். அதே ஃபார்முலா அதே சப்ஸ்டியூஷன் தான். ஸோ y - y1 இஸ் ஈக்குவல்ஸ் டு m டைம்ஸ் x - சரியா? அப்போ y - -2 will become +2. இதுதான் உங்களுடைய x1 y1. ஸ்லோப் வந்து -5 x -10 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க பார்ப்போம். y + 2 = -5x -5 -10 50. இது ஒரே பக்கம் நீங்கள் தூக்கிட்டு வந்தீங்கன்னா 5x + y -48 equal. So is equation of altitude to B ன்னு போட்டுக்கோங்க. ரெண்டு சம் ஒரே சம் ரெண்டு முறை போடுறோம் அவ்வளவுதான். நீங்க கஷ்டம் நினைக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நான் கோஆர்டினேட் ஜாமெட்ரியில நம்மளுடைய 5 மார்க் எடுக்கும்போது நிறைய தடவை சொல்லியிருக்கேன். 5 மார்க் எல்லாமே காம்பினேஷன் ஆஃப் 2 மார்க் தான். சரியா? இப்போ பெருசாவே இப்போ நம்ம அது என்னது அல்ஜிப்ரா மாதிரியோ இல்லை ட்ரிக்னாமெட்ரி மாதிரியோ நீங்க அப்படியே டெவலப் பண்ணிட்டே போக மாட்டீங்க. ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது 2 மார்க். ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் இன் வேரியஸ் ஃபார்மேட்ல கண்டுபிடிக்கிறது 2 மார்க். இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு 5 மார்க்னு சொல்லி ஏமாந்துறாது. நீங்க கஷ்டம் நினைச்சீங்கன்னா ஏமாந்துடுறீங்கன்னு அர்த்தம். ஏமாறாது. 5 மார்க் கோஆர்டினேட் ஜாமெட்ரியில ஈஸி தான். 2 மார்க் தான் நீங்க அப்படியே கம்பைல் பண்ணி போட்டு. சரியா? இப்போ இங்க பாருங்களேன். ஒரு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது இது ஒரு 2 மார்க். ஸ்லோப் ஈக்குவேஷன் வச்சு ஸ்லோப் பாயிண்ட் வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்கிறது ஒரு 2 மார்க். இப்போ இதை தான் நம்ம 2 முறை பண்ணியிருக்கோம். புரியுதாப்பா? எஸ். அடுத்த சம் போலாமா? அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. லாஸ்ட் கொஸ்டின் பொறுத்த அளவுக்கு we have trapezium question based on your slope தான். based on your slope தான். ஸோ trapezium எப்படிமா இருக்கும் உங்களுக்கு? இப்படி தானே இருக்கும். trapezium வந்து இப்படி இருக்கும்னு வச்சுக்கலாம். ஸோ trapeziumல what is the condition? I need to prove any two sides are parallel. I need to prove any two sides are parallel, which means ஏதாவது ரெண்டு ஸ்லோப் சேமா இருந்தா போதும். ஏதாவது ரெண்டு ஸ்லோப் சேமா இருந்தா போதும். I can prove that it is a trapezium. ஓகேவா? ஸோ given points ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. given points or vertices னு போட்டுட்டு என்ன எழுதிருக்காங்க? a of 3, -4, b of 9, -4, c of 5, -7, d of 7, ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா எழுதுங்க. ஸ்லோப் ஆஃப் ஏபி. சரியா? ஸ்லோப் ஆஃப் ஏபி ஒன்னா நீங்க பாயிண்ட் எழுதிக்கோங்க. பாயிண்ட் என்னது? 3, -4, 9, -4. ஸ்லோப்புக்கான ஃபார்முலா என்ன? ஸ்லோப் ஃபார்முலா தனியாக எழுதிக்கோங்க. m is equals to y2 - y1 by x2 - x1. ஸோ தனியாக எழுதிட்டு ஒரு கட்டம் கட்டி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ப்ரெசன்டேஷன் முக்கியம் பிகிலே. இப்போ நெக்ஸ்ட் -4 of -4 -4 டிவைடட் பை 9 - 3. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0/6 0. என்ன ஸ்லோப்பே 0 வந்துச்சு. ஓகே, வாவ் வாவ் வாவ். ஸ்லோப்பே 0. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து ஸ்லோப் ஆஃப் பிசி லைனாவே போங்க. ஓகேவா? பிசி. அப்போ பி உடைய பாயிண்ட் என்னது? 9, -4. சி உடைய பாயிண்ட் என்னது? 5, -8. இது ஸ்லோப் கண்டுபிடிங்க. -7 minus of -4 will become +4. 5 - 9. So I'm getting -3 by -4 வருது, which is 3/4. கரெக்டா போட்டிருக்குமா இல்லையா? கரெக்ட் தான். அடுத்து அடுத்து ஸ்லோப் ஆஃப் சிடி கண்டுபிடிங்க. ஓகேவா? சி உடைய பாயிண்ட் என்ன? 5, -8. டி உடைய பாயிண்ட் 7, -. இது -7 of -7 will become again +7 and 7 - 5. ஸோ இது உங்களுக்கு again 0/2 வருது. அப்போ 2 வந்து உங்களுக்கு 0மா.
விச் மீன்ஸ் வாட் 0 வந்தால் என்னமா அர்த்தம்? ஸ்லோப் 0 வந்தால் என்ன அர்த்தம்? ஒய் கோஆர்டினேட் சேமாக இருக்குது, ஸ்லோப் 0 வந்தால் என்ன அர்த்தம்? லைன்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக ஹாரிசான்டலாக இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ்லாம் இருக்கும், இதுதானே? சரி, இங்கே நமக்கு வந்துடுச்சு. பட் ஸ்டில் நம்ம என்ன செக் பண்ணிக்கலாம்? ஸ்லோப் ஆஃப் டிஏவும் செக் பண்ணணும். யா, ஸோ டியோட வெர்டிசஸ் என்ன? 7, -7. ஏயோடைய வெர்டிசஸ் 3, -. ஸோ -4 மைனஸ் ஆஃப் -7 +7 3 -7. இது எனக்கு 3/-4ன்னு கிடைக்குது. ஸோ இது -3. ஓகேவா? ஸோ ஹியர் நீங்கள் எழுதணும். ஹியர் ஸ்லோப் ஆஃப் ஏபி, எம் கீழே ஏபின்னு போடணும். எம்ஏபி இஸ் ஈக்குவல்ஸ் டு எம்சிடி அண்ட் எம்பிசி இஸ் நாட் ஈக்குவல் டு எம்டிஏ. அப்போ ஒன் செட் ஆஃப் pair of opposite side. Therefore, one pair of opposite sides are parallel. One pair of opposite sides are parallel. One pair of opposite sides are parallel. அப்போ ஒரே ஒரு பேர் மட்டும் parallel இருந்ததுன்னா therefore ABCD is a trapezium. தெளிவாக எழுதுங்க ஆன்சரை. நீங்கள் அவசரமாக வந்து இதில் சம்ம முடிச்சுட்டு ஓடக்கூடாது. ஃபைனல் ஆன்சர் ப்ராப்பர் ப்ரெசன்டேஷனோட இருக்கணும். அண்ட் ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஏன் ஹென்ஸ் ப்ரூவ்டு? கேள்வி வந்து ப்ரூவ் தட். நம்ம ஓவர், தொடர்ந்த வீடியோவும் ஓவர். புரிஞ்சுதா? இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து நான் வீடியோ போட முடியாதுன்னு தான் நினச்சேன். நான் இங்கே வந்து கொஞ்சம் பவர் கட்டு. யூ ஆல் நோ தட் சென்னையில் செம்ம மேடை. பட் ஸ்டில் நான் ஜன்னல் ஓரமாக வெளிச்சத்துக்காக உட்காந்து எடுத்துட்டு இருக்கேன். பாருங்க, இட்ஸ் வெரி ஸ்வெட்டிங். ஸோ திஸ் மச் ஒர்க் ஐ எம் டூயிங் ஒன்லி ஃபார் யூ பீப்புள் இன் ஆர்டர் டு பிரிங் கன்சிஸ்டன்ட் வீடியோ. ஓகேவா? அந்த எஃபோர்ட் நீங்களும் போடணும். தட் இஸ் வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங். அதனால தான் நான் சொல்கிறேன், இல்லைன்னா சொல்லாமல் இருந்திருப்பேன். யூ நீட் டு நோ தட் ஹவு மச் எவ்ரி ஒன் இஸ் ஒர்க்கிங் ஃபார் யூ பீப்புள். நான் ஒன்றும் இன்னும் நான் மட்டும் இல்லை, ஸ்கூலில் இருக்கிற டீச்சரோட எல்லாரும் இதே ஒர்க் தான் பண்ணுறோம். ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யூ பீப்புள் டு ரெஸ்பெக்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒர்க் அண்ட் ரெஸ்பாண்ட் அக்கார்டிங் டு. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இருந்தவங்க நிறைய புது ஃப்ரெண்டை கொண்டு வந்தீங்கல்ல, அதேமாதிரி புதுசாக வந்தவங்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கூட்டிட்டு வாங்க. எனக்கு கமெண்ட் செக்ஷன் நிறைய ஒரு 10-15 பேர் கமெண்ட் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ குவார்டர்லி எக்ஸாம்ஸ் லைக் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட் டேட் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். for quarterly examination. Exam தகுந்த மாதிரி definitely I will be coming with live also. Okay. Thank you so much. வேற ஒரு சோபன செஷன்ல பார்க்கலாம். Take care. Bye bye.